சோ இப்போ இண்டஸ்ட்ரி பில்டிங்னா இண்டஸ்ட்ரி பில்டிங்ல வந்து கிரவுண்ட் ஃப்ளோர்ல நீங்க வந்து மெஷினரி யூஸ் பண்ணிக்கலாம். இதே செகண்ட் ஃப்ளோர்ல நீங்க மெஷினரிஸ் நீங்க எரெக்ஷன் மெஷினரிஸ் நீங்க டம்ப் பண்ணும்போது செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த நம்மளோட பீம்ஸும் அந்த காங்கிரீட் மட்டும் தான் இருக்கும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி அது மெஷினரிஸ் வைப்ரேஷன் ரொம்ப அதிகமா இருக்கும். மெஷினரிஸ் கூட வைப்ரேஷன் எல்லா மிஷின் வைப்ரேஷன் இருக்கும் இல்லைங்களா? வைப்ரேஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. அது என்ன மிஷினரி யூஸ் பண்றாங்க, அது வைப்ரேஷன் எவ்வளவு வருதுங்க, அது எல்லாமே கால்குலேட் பண்ணிட்டு தான் நம்மளோட மெம்பருக்கு அவங்க ஸ்ட்ரென்தனிங்கே கொடுப்பாங்க. எத்தனை பிளேட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் அந்த திக்னஸ் காங்கிரீட் திக்னஸ் எவ்வளவு யூஸ் பண்ணணும் அதோட ஸ்பெசிபிகேஷன் ஆர்டிக்ட்லாம் நம்ம டிசைன் டீம் ஆர்டிக்ட்லாம் சேர்த்து இன்டராக்ஷன் பண்ணி கொடுப்போம். உங்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா டாப் டு பாட்டம் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது மெஷினிங் ஃப்ளோர் போற ரொம்ப சென்சிட்டிவான பில்டிங் இது. ஏன்னா நம்ம காங்கிரீட் போடுறோம் இல்லைங்களா, நம்ம மெஷினரிஸ் எரெக்ஷன் முடிச்சுட்டு மெஷினிங் ஃப்ளோர் எரெக்ஷன் முடிச்சுட்டு அங்க காங்கிரீட் போடுவாங்க. காங்கிரீட் போட்டதுக்கு அப்புறம் நம்ம டிஃப்ளெக்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது.